அற்புதமான ஓய்வு நாளின் முடிவு ஆராதனையிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அறிவிப்பு இருக்கிறது. நாளை நடைபெறுகிற திருமணத்தின் காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து திருச்சபையாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். திருமண வீட்டாரின் மூலமாக திருச்சபைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு என்னவென்றால், இன்று இரவும் நாளை காலையும் நமக்காக அவருடைய இல்லறங்களிலே ஐயா மணிவேல் ஐயாவுடைய இல்லத்திலே வைத்து நமக்காக விருந்து ஆராதனை அந்த காரியங்கள் உபசரிப்புகளுக்கான காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சபை குடும்பத்தினர் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த விருந்து உபசரிப்பிலே நீங்கள் கலந்து கொள்ளவும், பிள்ளைகளை வாழ்த்தவும் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று ஐயா குடும்பத்தினர் சார்பாக உங்கள் யாவருக்கும் இந்த அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. விசுவாச குடும்பங்கள் தவறாதபடி எல்லோரும் அந்த இணைப்பில் இணைந்து நாம் எல்லோரும் ஐக்கியத்தையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்கு நண்பர்கள், நம்ம தொடர்ச்சியாக தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். இன்னும் 2 அதிகாரம் தான், 11வது அதிகாரமும் 12வது அதிகாரம் மட்டும் தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த 2 அதிகாரங்களை நம்ம வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து படிப்போம். இந்த நாளிலும் இடையில் ஒரு நல்ல சத்தியத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளங்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் ஒரு உணர்த்ததில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு முக்கியமான சத்தியமும் கூட. ஸோ இதுவரைக்கும் அந்த சத்தியத்தை, இந்த சம்பவத்தை நான் பலமுறை வாசிச்சிருக்கிறேன். இப்படி நான் யோசித்ததே இல்லை. சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம நடத்துவார் என்ற வார்த்தைக்கு என்னங்க ஒரு அற்புதமான சத்தியங்க. மாறுதர வேத வாஸ்தம் பார்த்தீங்களா, அந்த வேத பகுதியில் இருந்தால் ஒரு சத்தியத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் படிக்க போகிறோம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் வசனம் 20 27 முடிய ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த சம்பவம் எப்போ நடைபெறுகிற சம்பவம் அப்படின்னா, நோவா பேழையை கட்டி அந்த பேழையில் தேவன் அவர்களை அடைத்து அந்த பெருமழை பெய்து 1ஆம் உலகம் முடிவிற்கு வந்ததுக்கு பிற்பாடாக அவருடைய 3 பிள்ளைகள் மூலமாக சந்ததி பூமியில் பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வெளிவிட்ட பிறகாக நடக்கிற சம்பவம் இது. உதாரணம் பாருங்களேன், வசனம் 18 நம்ம வாசிப்போம் அப்படின்னா, பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகாக நடக்கிற சம்பவம் தான் இப்போ நம்ம படிக்க போகிற ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? வசனம் 20 சொல்லுது பாருங்களேன். நோவா பயிரிடுகிறவனாகி, அடுத்த வார்த்தையை கவனிங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டினான். இவர் ஒரு விவசாயியாக மாறினார், பயிரிடுகிறவராக மாறினார். என்ன பயிர் இவர் வச்சாருங்க தோட்டத்தில்? திராட்சை தோட்டத்தை நாட்டினாருங்களாம். திராட்சை தோட்டத்தை நாட்டி என்ன செய்திருக்கிறார்னு பாருங்க. 21, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். திராட்சை தோட்டத்தை வச்சவர் அந்த திராட்சை தோட்டத்தில் விளைகிற திராட்சை கனியின் அந்த திராட்சை ரசத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அது திராட்சை ரசமா அப்படி என்பதற்கு ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். வெறி எப்போ வரும்? உண்மையாகவே திராட்சை ரசம் குடிச்சிட்டா அது வந்துருமா, இல்லை திராட்சை ரசம் ஏதாவது ப்ராசஸ் பண்ணால் அது வருமா என்பதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். சம்பவத்தை முதலாவது புரிஞ்சுக்குவோம். திராட்சை ரசம் குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நல்லா கவனிக்கணும். திராட்சை தோட்டத்தை நாட்டின நோவா அந்த திராட்சை தோட்டத்தில் விளைகிற கனியை அவர் புசித்து குடித்ததுனால இப்போ அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டபடியினால எது விலகிடுச்சிங்களா? வஸ்திரம் விலகி இருந்தது. திராட்சை ரசம்னா என்னன்னு படிக்க போகிறோம். இங்கு வஸ்திரம் என்பது எதை குறிக்குதுன்னு படிக்க போகிறோம். ஏன்னா காலையில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி படிக்கணும் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் ஏதோ அவங்களுக்கு நடந்தது கிடையாதுங்க. இந்த சம்பவத்தில் நம்மை தேவன் எவ்வளவாய் ரட்சிக்கிறார் என்ற செய்தி அடங்கியிருக்கிற ஒரு சம்பவம் இது. கீழே வாசித்தரம் பாருங்களேன். இப்போ அவனுடைய வஸ்திரம் விலகி இருக்கிறது. 22, அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இப்போ அந்த காம் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, தன் தகப்பன் வஸ்திரம் விலகி இருக்கிறத பார்த்தவர் எங்கே போய் சொல்லிட்டாரு? என்ன செய்திருக்கணும்? பிள்ளை அந்த காரியங்களை சொல்லாமல், ஒன்று தகப்பனுடைய வஸ்திரம் விலகி இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்யணும்னா மூடி இருக்கணும்.
ஆனால் மூடலை. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் போய் சகோதரர்களுக்கு அறிவிக்கிறாரு. இப்போ வஸ்திரத்தை மூடுவதற்காக யார் வராங்கன்னு பாருங்களேன். வசனம் 23. அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. ஏன்னா நிர்வாணத்தை பார்த்தால் என்ன சாபம் வரும் என்பதை பிள்ளைகளுக்கு நோவா அறிவித்திருக்கிறாரு. அது நம்ம இருக்கிற இன்னும் அநேக புத்தகங்களில் வாசிக்க முடியும். இப்போ அந்த சாபத்திற்கு இவர்கள் உள்ளாகாதபடி பின்னிட்டு போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நிர்வாணமாக இருக்கிற அந்த நோவாவின் மீது என்ன போட்டாங்க? வஸ்திரத்தை போட்டார்கள். என்ன நடந்திருக்குது அடுத்தது பாருங்களேன். 24. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். இப்ப யாரை சபிக்கிறாரு, யாரை வாழ்த்துறாரு? காம சபிக்கிறாரு. யாரை வாழ்த்துறாரு? சேம வாழ்த்துறாரு. ஏன் சேம வாழ்த்தினாரு? நிர்வாணத்தை மூடியது யாரு? சேம் தான். ஆனா காம் என்ன செஞ்சான்? நிர்வாணத்தை பார்த்துட்டு அவன் மூடல, அவன் என்ன செஞ்சான்? தன் சகோதரருக்கு வந்தாதே அறிவித்தான். இதாங்க சம்பவம். இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன செய்தி, அதில் என்ன சத்தியம் இருக்கிறது அப்படின்னா, 2 காரியத்தை முதலாவது எடுத்து படிக்கணும். இங்கு நோவா திராட்சரசம் குடித்து வெறித்து அப்படின்னு பார்க்குறோமே, அவர் திராட்சரசம் குடித்ததுனால அவர்கிட்ட எது விலகுச்சு? வஸ்திரம் விலகியது. இப்போ திராட்சரசம்னா எதை குறிக்குது வேதாகமத்தில்? திராட்சரசம் என்பது எதை ஆண்டவர் வேதாகமத்தில் குறிக்கும்படியாய் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? ஏசையாவின் புத்தகம் 28வது அதிகாரம், ஏசையாவின் புத்தகம் 28வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை பாருங்க. திராட்சரசம் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். அந்த திராட்சரசம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, முதல் வார்த்தையை போட்டாங்க, திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். என்னங்க ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசின்றாங்க, எல்லாரும் அதை பற்றி பேசுதா வேதம்? என்ன காரணம்? சரி, எப்பொழுதுமே ஒரு வசனத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது? முடிவுக்கு வரக்கூடாது. மற்றொரு வசனத்தை வாசிப்போம். இந்த திராட்சரசம் மது என்பது எதை குறிக்கும்? அதே 29வது அதிகாரத்தில் 9வது வாக்கியம். ஏசையா 29வது அதிகாரம் 9வது வாக்கியத்தையும் வாசித்துருவோம். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. அந்த திராட்சரசம் என்பது எதை குறிக்கும் அப்படி என்பதை மீண்டும் சொல்கிறாங்க, அது மதுபானம் அப்படின்றாங்க. சரிங்க, 2 வசனத்தை பார்த்தோம். இன்னொரு வசனத்தை கூடுதலாக வாசிப்போம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் முதல் வாக்கியம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் முதல் வாக்கியம் வாசிக்கலாங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அப்போ இங்கே திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும் அப்படின்னா, நோவா வெறும் திராட்சரசத்தை மட்டும் குடிச்சாரா, இல்லை அந்த திராட்சரசம் கொஞ்சம் ப்ராசஸை பண்ணி அடுத்த கட்ட நகர்வுக்கு போய் அதை குடிச்சாரா? எப்போ வெறுத்து இருக்க முடியும் ஒரு மனுஷன்? திராட்சரசத்தை திராட்சரசமாக குடிக்கும்பொழுது ஒரு நபரும் வெறுத்து போக முடியாதுங்க. அதை அடுத்த கட்ட ப்ராசஸ் கொண்டு போய் குடிக்கிறாங்க பாருங்க, அருந்துறாங்க பாருங்க, அதுதான் மதுபானமாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ திராட்சரசம் என்பது மதுபானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோமே. உண்மையாகவே நம்ம ஏசாயாவின் புத்தகத்தில் வாசித்தது போல ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மதுபானத்தினால் மயங்கி சாராயத்தை குடித்து அப்படின்னு வாசித்தோமே, உண்மையாகவே அவங்க குடிக்கிறவங்களா இருந்தாங்களா? இல்லை, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் உண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 8வது வாக்கியம். மது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு வேதாகமம் அங்கே தான் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறது. கொஞ்சம் கவனத்தோடு கவனிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம்
14:8 வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாபிலோன் யாருன்னு தெரியும். பாபிலோன் இன்னைக்கு சகல ஜாதிகளுக்கும் அப்படின்னா உலக பிரகாரமாக என்ன அவங்களா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதை கொடுக்குறாங்க அவங்க? பொய்யான உபதேசம். அப்போ ஒயின், திராட்சரசம், மதுபானம் என்பது எது அப்படின்னா தவறான உபதேசம். இப்போ அங்கே படித்தோம் பாருங்க, ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்னு அவங்க உண்மையாகவே மதுபானம் அருந்தவங்க இல்லை. அது எதை குறிக்குது அப்படின்னா தவறான உபதேசத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு நியாயம் தீர்க்கிறதுல அவங்க இடறினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நோவா சம்பவத்துக்கு வந்துடுவோம். இங்கு திராட்சரசம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த திராட்சரசம் என்ன செய்யும் அப்படின்னா வெறிக்க பண்ணும். அந்த திராட்சரசம் உள்ள இருந்தபடியினால நோவாவுக்கு என்ன நடந்துச்சு? வஸ்திரம் விலகியது. இப்போ திராட்சரசம்னா என்னென்னு படிச்சுட்டோம். திராட்சரசம் என்பது எதை குறிக்குதுங்க? பொய்யான உபதேசம், தவறான கொள்கைகள், தவறான உபதேசங்கள். இப்போ வஸ்திரம் என்பது எதை குறிக்குது? ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாசிக்க போகிறோம். அநேக சத்தியங்கள் விளக்குவதற்கு இருந்தாலும் ஒரே ஒரு வாக்கியத்தை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வாக்கியம். வஸ்திரம் என்பது எதை குறிக்குதுன்னு பாருங்களேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ வஸ்திரம் என்பது எதை குறிக்குது? நீதியை குறிக்கிறது. அப்போ நோவா சம்பவம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீதி விலகும் அப்படின்னா, நீதி நம்முடைய நீதி இல்லைங்க, பரிசுத்தவானின் நீதி அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த பரிசுத்தவான்களுடைய நீதி அது அப்படின்னா கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்து பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறாரு பாருங்க. யார் பரிசுத்தவான்? கிறிஸ்து தான் பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானுடைய நீதி தான் வஸ்திரம் அப்படின்னா அழகாய் அந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, எப்பொழுது நமக்குள்ளாக மதுபானம், திராட்சரசம், தவறான உபதேசம் இருக்கிறதோ அந்த தவறான உபதேசம் முதலாவது நம்ம வாழ்க்கையிலேருந்து எதை பிரிக்குமா? நீதியை பிரிக்கும். நீதினா என்னங்க? நீதினா என்ன? ஏதாவது வசனம் ஞாபகம் இருக்குதுங்களா? 119வது சங்கீதம் 172வது வாக்கியத்தை வாசிங்க. நீதினா என்னன்னு பாருங்களேன். நீதினா என்னன்னு பாருங்க. 119 172 சங்கீதம் 119 172. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் அப்ப எது நீதிங்களா? உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்ப நோவாவுடைய சம்பவம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நமக்குள்ளாக தவறான உபதேசங்கள் இருக்கிறதோ அந்த தவறான உபதேசம் நம்ம கிட்ட இருந்து எதை விலக செய்யும்னா வஸ்திரத்தை விலக செய்யும். வஸ்திரம் என்பது நீதியை குறிக்குது. நீதி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டனா அதுதான் தேவனுடைய கற்பனை. கற்பனையின் பொருள் அன்பு. அப்படியே ஒரு கணம் நீங்களும் நானும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையாகவே இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அன்பு அப்படின்ற தேவனுடைய பிரமாணமாகிய குணத்தோடு ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்குதா அப்படி என்பதை நீங்கள் நானும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க? சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை அந்த நீதி, கற்பனை, அன்பு என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா என்கிட்ட எது இல்லை? அப்ப நான் எதுல இருக்கிறேன்? எனக்குள்ளாக எது இருக்குது? மதுபானம், திராட்சரசம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த திராட்சரசம் இருக்கிறது. அந்த திராட்சரசம் எதை குறிக்குதுன்னு படிச்சோம்? தவறான உபதேசம், பொய்யான உபதேசங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நோவா சம்பவம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, இந்த நோவாவின் சத்தியம் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நோவா அங்கு எப்ப வஸ்திரம் விலகி இருந்தான் அப்படின்னா எப்பொழுது அவன் திராட்சரசமாகிய மதுபானத்தை அருந்தினானோ அப்ப எது விலகிடுச்சு? வஸ்திரம் விலகிடுச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் பண்ணலாங்களா?
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்கள் கிருபையும் உங்கள் இரக்கமும் எங்களோடு நன்மைக்காக இருப்பதற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிங்க. உங்கள் ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரிங்க. அப்போ இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நோவா ஏதோ அன்னைக்கு அவர் திராட்சரசம் அருந்தினாரு, அதனால வஸ்திரம் விலகி போயிடுச்சு, அதனால சாபத்தை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு, அதை பற்றி பேசுவது கிடையாதுங்க. முதல் காரியத்தை படித்தோம். திராட்சரசம் என்பது தவறான உபதேசம், வஸ்திரம் என்பது நீதி, நீதி என்பது கற்பனை, கற்பனையின் பொருள் அன்பு. அப்ப எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக அன்பு இருக்காது அப்படின்னா, எப்ப தவறான உபதேசம் உள்ளத்துக்குள்ளாக இருக்கிறதோ அப்போ என்ன இருக்காதுன்னா அன்பு இருக்காது, அன்பு விலகிடும். சரிங்க. நிர்வாணமா இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? இங்க நோவா நிர்வாணமா படுத்திருந்தாரு. யார் முன்னாடி வந்தது? சேம் முன்னாடி வந்தார். சேம் முன்னாடி வந்து என்ன செய்தாரு? அப்படியே பின்னிட்டு வந்தாரு. தன் தகப்பன் நிர்வாணத்தோடு இருக்கிறத பார்த்தாரு. நிர்வாணத்தோடு இருந்த அந்த தகப்பனுக்கு இந்த சேம் என்ன செஞ்சாரு? அந்த நிர்வாணத்தை மூடினார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? நமக்கான சேம் யாருங்க? யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாம் பாவத்தில் அடிபட்டு பாவ சுபாவத்தில் விழுந்து நம்ம கிட்ட நீதியின் வஸ்திரம் இல்லை, வஸ்திரத்தை நீங்களும் நானும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நாம் நிர்வாணமாய் இருக்கிறதை அவர் அறிந்து அவர் என்ன செய்கிறார்னா, அவர் நிர்வாணமாய் மாறி அவருடைய வஸ்திரத்தை யார் கொடுத்துட்டாரு? நிர்வாணமாக மாறினாரா? எங்கெங்க மாறினார் கிறிஸ்து? நிர்வாணமா? அரை நிர்வாணமாக ஆக்கிட்டாங்களா? அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற வஸ்திரம் இருக்குது பாருங்க, அந்த வஸ்திரம் அவரை நிர்வாணமாக்கி அவர் நமக்கு அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அவர் அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பை இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரு? வழி கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, காலையில் தான் படித்தோம் நிஜம் நிழல் அப்படின்னு சொல்லி. இந்த நோவாவின் சம்பவத்தை ஒரு கணம் நீங்கள் நானும் உள்ளத்தில் யோசித்து வச்சு பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன், இந்த மனநிலையில், இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்களும் நானும் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோமா, வஸ்திரம் விலகின வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணுங்க. ஒருவேளை வஸ்திரம் விலகி இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் வஸ்திரம் விலகி இருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய வஸ்திரத்தை கழட்டி, இந்தாப்பா நீ வஸ்திரத்தோடு இரு, அப்போ நீங்கள் நிர்வாணமாக இருப்பீங்களே பரவாயில்ல, நான் நிர்வாணமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணணும்? வஸ்திரத்தோடு இருக்கணும். அன்பானவர்களே, இந்த தியாகத்தை செய்து தேவன் என்ன செய்திருக்கிறார்னா நம் நிர்வாணத்தை மூடி இருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு அதை எத்தனை பேர் நம்ம யோசித்து பார்க்குறோம் என்பதை சிந்திச்சு பாருங்களேன். கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும்னு சொன்னாங்க. அதையெல்லாம் சுற்றுப்புறத்தில் நம்மளால் பார்க்க முடியுதுங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சிந்திச்சு பார்க்கும் பொழுது அன்பு எனக்குள்ளாக தணிந்து போகிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா, அது மேலோங்கி நிற்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இங்கு நோவா நிர்வாணமாக இருந்தான். ஏன் நிர்வாணமாக மாறினா? அவனுக்குள்ளே எது போயிடுச்சு? நான் திரும்பவும் சொல்கிறேங்க, சரியான வேதாகமத்தின் உபதேசத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம ஒருபோதும் நிர்வாணமாய் மாற முடியாது. சரியான சத்தியத்தை நீங்கள் நானும் மனதிற்குள்ளாக வைத்திருப்போமானால் நீங்கள் நானும் ஒரு காலமும் நிர்வாணத்துக்கு உட்படுகிற வாழ்க்கைக்குள்ள போகவே முடியாது. அப்ப நிர்வாணம் எப்போதான் வரும்? சத்தியம் உபதேசம் சரியாக என் உள்ளத்துக்குள் தங்கவில்லை என்றால் என்னால் ஒருபோதும் நிர்வாணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. இன்றைக்கி அப்படியே ஒரு கணம் நம்ம வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். இத்தனை வருட வாழ்க்கையில் எத்தனையோ சத்தியங்களை படிச்சிருக்கிறோம், எத்தனையோ பிரசங்கம், எத்தனையோ வேத பாடங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம கேட்டு படித்து புரிஞ்சுக்கிட்ட எத்தனை விதமான சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையில் செயலாய் மாறி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா
நிர்வாணத்தோடு நம்ம ஒரு வேளை இருப்போம் அப்படின்னா வேத வசனம் ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துக்கு வாங்கலேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துக்கு வரும்பொழுது வேதாகமோ என்ன எச்சரிப்பை கொடுக்குது அப்படி என்பதை நம்ம ஒரு கணம் வாசித்து அதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் அந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இந்த நிர்வாணம் என்பது ஏதோ நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண காரியங்கள் கிடையாது. அந்த காரியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவ்வளோ அவசியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒரே நிமிஷம், நான் வசனத்தை எடுத்துக்கிறேன். வசனம் எப்படி தொடங்கும் அப்படின்னா, நிர்வாணமாய் காணப்படாதபடிக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. எனக்கு வசனம் மறந்து போச்சு, யாராவது எடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தில் வாசிங்காத. சரி, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, எதை பாதுகாத்து கொள்ளுங்களாம்? திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. அப்போ நிர்வாணமாய் நடவாதபடிக்குன்னா என்ன சொல்லுது பைபிள்? பா, உன் வாழ்க்கையில் கற்பனை இழந்துராத, தேவ அன்பை உன் வாழ்க்கையில் இழந்துராத, தேவ குணத்தை நீ இழந்துராத. அதை இழந்துட்ட அப்படின்னா நீ யாரு? நிர்வாணி. அடுத்த வார்த்தை சொல்லுது, விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு இந்த வஸ்திரத்தை உரித்து போட தான் சாத்தம் பல வகையில் வந்திருக்கிறான். மீண்டும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்கே போகிறான்னா எரிகோவுக்கு போகிறான். எரிகோவுக்கு போகும்பொழுது அவன் யார் கையில் அகப்படுறான்? கள்ளர் கையில் அகப்படுறான். ஒரே ஒரு காரியம், கள்ளர் அந்த நபர் எடுத்து எதை பிரிச்சான்? எதை எடுத்தான்? ஏங்க, அவங்கிட்ட எடுக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு இல்லைங்களா? ஏன் அவன் வஸ்திரத்தை எடுத்தான்? என்ன காரியம்? ஒரு நபர் எருசலேமில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பாதுகாப்புங்க. எருசலேம் என்பது எதை குறிக்குது? தேவனுடைய பாதம், தேவனுடைய இடம், பாதுகாப்பு. ஒரு நபர் எருசலேமில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறாரு. எப்பொழுது அவர் தேவனையும் தேவனுடைய உபதேசத்தை விட்டு பிரிந்து எரிகோவுக்கு போறாரோ யார் வந்துடுறான்? கள்ளன். இந்த கள்ளன் யாரங்க குறிக்கும்? திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான். யார் அவன்? சாத்தான். அப்ப அந்த நல்ல சமாரியன் ஊமை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, சாத்தான் ரொம்ப கவனத்தோடு இந்த காலங்களில் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து எதையா பிரிக்க முடியும் அதையெல்லாம் அவன் யோசிக்கிறது கிடையாது. உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு காரியத்தை அவன் எடுத்துட்டான் அப்படின்னா நீ டோட்டல் வாஷ் அவுட் பண்றாங்க. என்ன அது? அதுதான் வஸ்திரம். வஸ்திரம்னா என்ன? அதுதான் நீதி, குணம் அப்படின்ற காரியத்தை அந்த நல்ல சமாரியன் ஓமையே நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. வந்தவன் கள்ளன் எதவனாலும் அந்த நபர் கையிலிருந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் எதை அவன் உரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா வஸ்திரத்தை உரித்தான். அதே கள்ளன், அதே சோதனைக்காரன், அதே சாத்தானவன் இந்த முடிவு காலத்திலையும் அவன் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுங்களா? தானியேல் புத்தகத்தில் தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் இருந்தாங்க. பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போன மாத்திரத்தில் ராஜா ஒரு 3 மாற்றங்களை ஏற்படுத்தினார். என்னென்ன மாற்றம்? உணவு மாற்றம், மொழி மாற்றம், பெயர் மாற்றம். சரிங்க, உணவு அவங்க ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க, ஒரு வேலை இருக்கலாம். கல்வி, அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்வதற்கான ஒரு கல்வி தேவைப்படுது, அதனால் அந்த மாற்றம் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஏன் பெயர் மாற்றத்தை செஞ்சாங்க? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அதில் வருகிற வார்த்தையை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். 4 நபர்களுடைய பெயர்களையும் பாருங்கள். தானி ஏல். ஏல்னா என்ன அர்த்தம்? ஏலி ஏலி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏல்னா என்ன அர்த்தம்? தேவன். அப்போ தானியேல் அவருடைய பேரில் யாரை இணைச்சிருக்கிறாரு? தேவனை இணைச்சிருக்கிறார். சாத்தானுக்கு இது சரியாக தெரியுங்க. இவன் தேவனோடு இணைந்திருக்கிற வரைக்கும் இவனை ஒன்றுமே செய்ய முடியாது. இவனையும் இவன் தெய்வத்தையும் பிரிச்சுட்டோம் அப்படின்னா அவனை என்ன செய்யணுமோ செய்ய முடியும் என்பதை அவன் தெளிவாக அறிஞ்சிருக்கிறான். அதனால தான் அவன் இந்த காலங்களில் என்ன செய்கிறான் தெரியுங்களா? மனுஷனை தனிமைப்படுத்துகிற வேலையை அவன் சரியாக செய்து கொண்டிருக்கிறான். தனிமைப்படுத்திட்டான்னு வச்சுக்கங்களேன். இந்த எருசலேமிலிருந்து எரிகோக்கு ஒரு நபர் போனார் இல்லைங்களா? கூட அவர் கூட இன்னொரு நபர் போயிருந்தார் அப்படின்னா அவனுக்கு அந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்க வாய்ப்பு இல்லை. தனியாய் போன நபர்
அந்த கள்ளர் கையில் அகப்பட்டு வஸ்திரத்தை உரித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எக்ஸாக்ட் சாத்தான் இன்னைக்கு அதே ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன செய்கிறான்? தவறான உபதேசங்களை கொடுக்குறான். இன்னைக்கு ஆவிக்குரிய பாபிலோன் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அது மற்றவங்களுக்கு தான் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு தேவனை தேடி வந்து தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கிக்கிற நானாக இருக்கட்டும், கேட்கிற நீங்களாக இருக்கட்டும், நாமும் அவனுடைய தவறான உபதேசத்துக்குள்ளாக விழுந்து போவதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுங்களா? அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, அவனுக்கு கொஞ்ச காலம் தெரியும். இந்த கொஞ்ச காலத்தில் அவனுடைய டார்கெட் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய வஸ்திரத்தை எப்படியாவது கழட்டிடணும். தேவனுடைய குணம் நம்ம இடத்துல இல்லாதபடி எப்படியாவது நம்மளை என்ன பண்ணிடணும்? பிரிச்சிடணும். ஏன்னா தேவ குணத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா எங்கே போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோம். அப்போ அவன் அந்தக்கான காரியங்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறான். நோவாவின் சம்பவத்தில் நம்ம அதை குறித்த பாடத்தை தான் படிக்கிறோம். நோவாவின் சம்பவத்தை படிக்கிற நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நோவா எப்பொழுது நிர்வாணியாய் மாறினார் அப்படின்னா, எப்பொழுது அவருக்குள்ளாக அந்த திராட்சரசம் போனதோ அப்பொழுது அவர் நிர்வாணியாய் மாறிவிட்டார். எப்பொழுது தவறான உபதேசம் ஒரு நபருக்குள்ளாக ஊடுருவி செல்கிறதோ அந்த நபர் வஸ்திரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கண்டிப்பார் போவார். ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டு முடிச்சிட போகிறேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம என்னங்க செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? எப்பயாவது வேதாகமத்தை முன்னிறுத்தி இதற்கான ஆலோசனை வேதம் எதை அனுமதிக்குது, எதை அனுமதிக்கலை, இதற்கான வழிமுறைகள் வேதம் என்ன சொல்லுது என்பதை வேதத்தை முன்னிறுத்தி ஒரு காரியங்களை நம்ம செய்வதற்கான யோசனைகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது எனக்கு தெரியும் இதுதான் சரி, இதுதான் தவறு, இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம யூகத்தின் அடிப்படையில், நம்ம அனுபவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு டிசிஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கருத்தை அந்த எழுத்தாளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சாத்தான் எப்படி தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் பிரிக்கிறான் அப்படின்னா, வேதம் ஒரு காரியத்துக்கு அனுமதி தருகிற பொழுது சாத்தான் சொல்லுவானா, ஒன்றும் இல்லை, எந்த காரியத்திற்கு வேதம் அனுமதி தரலையோ அந்த காரியத்துக்கு அவன் அப்படி தான் சொல்லுவானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் நிர்வாணமாய் காணப்படாதபடிக்கு நம்மிடத்தில் வருகிற எல்லா உபதேசங்களையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த மக்கள், பெரேயா பட்டணத்தில் இருந்த மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, பவுலும் சீலாவும் பிரசங்கிச்சாங்க தான், சத்தியத்தை கேட்டாங்க தான். சத்தியத்தை கேட்டவங்க என்ன செஞ்சாங்க? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். நான் ஒரு கேள்வி கேட்டு முடிக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கல, என்கிட்ட ஆண்டவர் வச்சார். அந்த கேள்வி முதலாவது எனக்கு ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கேள்வியை ஆண்டவர் இடத்துல கேட்டதிலிருந்து எனக்கு தூக்கமே சரியாக வரமாட்டுது. ஏன் வரமாட்டுது? இந்த ஊழியத்தில் ஒரு திருப்தி என்னால் காண முடியலை. என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி ஒன்றுமே தெரியல, வெறுமையாக இருக்கிற மனசு தான். ஏன்? என்ன காரணம்? அப்படி என்ன கேள்வி? ஒன்றும் இல்லைங்க. பவுல் அப்போஸ்தலன் ஒரு திருச்சபையை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்களே எங்களுடைய நிருபங்கள்னு சொன்னார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? புஸ்தகம்னா சாதாரண அந்த புஸ்தகம் சொன்னாருங்களா, இல்லை வேறு ஏதாவது சொல்லியிருப்பார் அவர்? சரி, நல்லா யோசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சென்ற இடங்கள் எல்லாம் பிரசங்கிக்கப்பட்டுச்சு. தேவனை பற்றிய செய்திகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுச்சு. அங்கெல்லாம் பலனை எடுத்தாரா, எடுக்கலையா? ஆத்துமாக்கள் ஆண்டவர் நோக்கி வந்தாங்களா, வரலைங்களா? வந்தாங்க இல்லைங்களா? பவுல் ஒரு மனுஷன் ஆசியா தேசம் முழுவதுமாகவே ஒரு கலக்கிட்டார். கிறிஸ்து இயேசுவை தன் வாழ்க்கையில் பிடித்து கொண்டு போய் அநேக ஊழியங்களை செய்து அநேகரை கிறிஸ்துவின் பாதபடியில் அவர் நடத்தினார். உண்மைதானே? என்னுடைய கேள்வின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். அது முதலாவது எனக்கான கேள்வின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த கேள்வியை நான் என் உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது மற்றொரு நபரத்தில் ஷேர் பண்ணும்போது அவங்க எனக்கு எதிராக திருப்பி கேட்ட ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு முறை ஒரு வீட்டில் வேத பாடம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வீட்டில் வேத பாடம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது என் கூட வந்த இன்னொரு நபர் என்ன செய்துட்டாங்க அப்படின்னா, ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா என்ன செய்துட்டாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. என்ன வார்த்தையை விட்டாங்கன்னா,
இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் செய்யலைங்க. அவங்க உள்ளத்தில் எப்படி ஆவியானவர் அந்த வார்த்தையை போட்டால் தெரியல. நான் ஒன்றும் பேசல, எழுந்து வந்துட்டேன். என்ன தெரியுங்களா கேட்டாங்க? சரிங்க சிஸ்டர், நாங்கள் பொய்யான உபதேசம், பொய்யான சத்தியம்தான், ரைட்டு. நீங்கள்? நாங்கள் உண்மையான சத்தியம். எத்தனை வருஷமாக சபையில் இருக்கிறீங்க? நான் 30 வருஷமாக இருக்கிறேன். சரிங்க, உண்மையான சத்தியம் மாற்றம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சா? ஒரு முறை கேட்ட சத்தியத்தை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு முறை படித்த அந்த வேத பாடத்தை மறுபடியும் கேட்பதற்கான வாழ்க்கை முறையோடு உங்கள் வாழ்க்கை முறை இருக்குதா? என்ன அர்த்தம் தெரியுங்களா அந்த கேள்விக்கான அர்த்தம்? நான் பொய்யான சத்தியத்தில் தான் இருக்கிறேன், உண்மைதான். நீ உண்மையான சத்தியன்னு சொல்கிறல்ல, உன் வாழ்க்கை மாறிடுச்சான்னு கேட்குறாங்க அவங்க. பவுல் சொன்னார், நீங்களே எங்களுடைய நிருபங்கள்னு சொன்னார். அப்போ இருந்த மக்கள் நிருபங்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த சூழ்நிலை இல்லை? அங்கே தான் ஒரு விஷயத்தை மைல்டாக யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்மிடத்தில் அந்த நீதியாகிய வஸ்திரம் இல்லாதபடி, வசனத்தை எல்லாருமே கேட்குறோம், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுங்களா? அந்த வசனத்துக்கு எப்படியாவது கீழ்ப்படியணும், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும் என்ற எண்ணம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற எல்லா ஆத்துமாக்களுடைய மனதிலும் எழும்புவது உண்டு. ஆனால் சத்தியத்தை கேட்டு கடந்து போகிற நேரத்தில் வெளியில் ஒருத்தன் காத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? விதை பற்றிய உண்மையில் வாசிக்கிறோம். அந்த விதை விழுந்த உடனே பறவைகள் வந்து என்ன பண்ணுதான்? நீங்கள் செருப்பை கழட்டி விட்டு வந்தீங்க இல்லைங்களா, அங்கவே அவன் நின்றுக்கிட்டே இருக்கிறான். எப்பொழுது நாம் சபையை விட்டு கடந்து போகிறோமோ, வாப்பா சத்தியம் நல்லா இருந்துச்சா, ஓ இந்த குணத்தை மாற்ற போறியா, நீ இப்படி மாற போறியா, சரி வா மாறுவா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா, ரெடியாக வெளியில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அடுத்த 6 மணி முடிய போகுது பாருங்க, எதையெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சுட்டு வந்திருப்பீங்க, எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ அந்த 6 மணி கடந்த உடனே சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், இதை எப்படியாவது குணமாக மாற்றணுன்ற எண்ணத்தோடு தான் எங்கே போகிறோம்? வெளியே போகிறோம். ஆனால் அவன் எதை ரெடியாக வச்சிருக்கிறான்? வாப்பா உனக்கு எங்கே ஊசி போடணும்னு எனக்கு தெரியும், நீ வா, சத்தியத்தை கேட்டு மனசாக மாற போகிற, நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியில் நம்ம போன மாத்திரத்தில் விட்டுட்டு வந்திருக்கிற அந்த கவலையெல்லாம் தூக்கி எங்கே போடுறான்? இப்போ அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது மைண்டில். என்ன சத்தியம் படித்தோம் அப்படின்னு மறுநாள் கேட்டால் கூட என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. நான் சாத்தானுடைய தந்திரங்களின் ஆழங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த முடிவு காலத்தில் நாம் வஸ்திரத்தை இழந்து விடாதபடி தேவ சமூகத்தில் எப்பொழுதும் பயபக்தியோடு நம்ம ஜெபிக்கணுங்க. கேட்கிற சத்தியங்களுக்கு, ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு புரியுதுப்பா, எனக்கு மாறணும்னு ஆசையாக இருக்குதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, நான் பல வருஷமாக இந்த அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன், இந்த பழக்க வழக்கங்கள் என்கிட்ட மாறணும், இந்த குணநலம் என்கிட்ட மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கிறிஸ்துவின் நீதியை எப்பொழுது நாம் நாடி போகிறோமோ அப்போ கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, என் பிள்ளை என் உதவியை நாடி வந்திருக்கிறான், நான் என்ன செய்கிறேன்னா அவன் நிர்வாணமாக இருக்கிறான், அவன் நிர்மாணமாய் காணப்படாதபடி அவருடைய வஸ்திரத்தை யார் கொடுத்துறாரு? நம்ம கொடுத்துறாரு. நம்ம அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்ட பிறகாக யாருடைய பலத்தில் தெரியுங்களா நிற்கிறோம்? கிறிஸ்துவின் பலத்தில் நிற்கிறோம். அன்பானவர்களே, நோவாவின் சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு காரியம், நாம் கேட்கிற உபதேசங்கள் எல்லாம் உண்மையாகவே தேவ ஆவியினால் கொடுக்கப்படுகிறதா? இத்தனை வருஷம் நான் இந்த சத்தியத்தை கேட்டாலும் என் குணம் மாறி இருக்குதா, என் மனசு மாறி இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நபர்களும், நீங்களும் நானும், பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த சத்தியத்துக்கேற்ற வாழ்க்கை முறை என்கிட்ட இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். ஏன்னா வஸ்திரத்தை திருடுகிறவன் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஓய்வு நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு அற்புதமான சத்தியங்களை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சத்தியங்களை கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் கேட்டிருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். நாம் கடந்து போகும்பொழுது அவன் வஸ்திரத்தை உரித்து போடுவதற்கு ரெடியாக இருக்கிறான். அவன் வஸ்திரத்தை உரித்து போடாதபடி தேவ பலத்தை நாடி, தேவ சமூகத்தை நாடி, இந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய பலத்தை நாடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜீவித்திருப்போம். அடுத்த ஓய்வு நாள் வரும் பொழுது மீண்டுமாக தேவன் பல அற்புதமான சத்தியங்களை கொடுத்து நம்மை ஆட்சி தேற்றுவாராக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.